அன்னைக்கு நைட் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வருது. சுமதி வளைவை தாண்டி ஊருக்குள்ள இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு செம்பன்ட்ட சொல்லி ஹீரோவும் இன்னும் 4 பேரும் அந்த பொண்ணை கூப்பிட்டு போறாங்க. நேரம் அந்த வளைவை கடைவிடாம ஒரு மலம் வந்து விழுது. அது மட்டும் இல்லாம அந்த பிரசவமான பொண்ணையும் காணோம். கூட வந்த எல்லாருக்குமே நிறைய அமானுஷ்யமா விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது அந்த பிரசவமான பொண்ணு குழந்தைய பெத்து படுத்து கிடக்கு. அவ கிட்ட கேட்டதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு தான் பிரசவம் பார்த்ததுன்னு சொல்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் லவ் மேட்டர் தெரிஞ்சு இந்த அண்ணங்கார மாலினிக்கு பேசி வச்ச பத்ராவை ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்றான். இதுக்கிடையில ஹீரோவோட கடையில வேலை பார்க்கிற கணவனை இழந்த ஒரு பொண்ணு தன்னோட கணவன் வாங்கின கடனை தீக்கிறதுக்கு பத்ராவோட தியேட்டர்ல வேலை பார்த்திருக்கா. அவ கிட்டையும் அவளோட பொண்ணு கிட்டையும் இந்த பத்ராங்கிறவன் தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொன்ன அடுத்த நாள் அவளும் அவளோட பொண்ணும் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. அடுத்த நாள் அவங்க இறந்தது காரணம் பத்ரான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ அவனை கொல்ல போகும்போது இந்த புது எஸ்ஐ வந்து தடுத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட கல்யாண வேலையில அவங்க அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஒரு பிசி அந்த அம்மாவையும் பொண்ணையும் கொன்னது பத்ரான்னு அதுக்கு உடந்தையா இருந்தது எஸ்ஐனும் அந்த அண்ணங்காரன்ட்ட சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் கல்யாணம் பிடிக்காம ஹீரோயின் ஓடி போயிடுறான். இதுக்குமே ஹீரோ தான் காரணம்னு எல்லாரும் ஹீரோவை அடிக்க போகும்போது ஹீரோயினோட அண்ணன் தான் காப்பாத்தி விடுறான். நம்ம ஹீரோவும் சுமதி வளைவு கிட்ட வந்து அதை தாண்டி போக பயந்துட்டு இருக்கும்போது இங்க வந்த பத்ராவும் எஸ்ஐயும் நம்ம ஹீரோவை வளைவுல வச்சு கொல்ல ட்ரை பண்றாங்க. அந்த நேரம் ஹீரோவோட உடம்புல ரச்சினி புகுந்து 2 பேரையும் கொலை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்த நம்ம ஹீரோவை ஹீரோயினோட அண்ணன் எழுப்பி விட ஹீரோயின் ஊருக்கு வெளியில இருக்கிற ஃபாரஸ்ட் ஆபீசர் ரூம்ல தான் இருந்திருப்பா. அவளை கூட்டிட்டு நம்ம ஹீரோ ஊருக்குள்ள வந்துடுறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஓடி போன மாலினி வராங்க. உடனே எல்லாரும் யாரம்மா கூட்டிட்டு நீ ஓடுன அப்படின்னு கேட்கும்போது இது வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் கூட்டிட்டு ஓடி இருக்காரு. அவர் தான் இவங்க கிட்ட சம்மதம் வாங்குறதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மாலினியும் எல்லாத்தையும் மறந்தா அவங்கள சேர்த்து வச்சிருவோம்னு சொன்னடனே எல்லாரும் ஒத்துக்கிறாங்க கல்யாணத்துக்கு. இப்பதான் ஒரு விஷயம் ஹீரோக்கே தெரிய வருது. இந்த பத்ரா கூட நடந்த சண்டையில அவனை எழுப்பி விட்டது, மாலினி ஊரை விட்டு போக வளைவை தாண்ட ஹெல்ப் பண்ணது, இது எல்லாமே அந்த ரச்சினியோட வேலைதான். இந்த திரைப்படத்தோட கதை விளக்கம் இதோடு நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம அருண் லிங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய மற்றும் சுவாரஸ்யமான திரைப்படத்தின் கதை விளக்கத்துடன் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, டேக் கேர்.